இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இவர் வெயிட் 90 இருக்காரு, 60 வரைக்கும் போவார். அப்போ எத்தனை மாதம் போவாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஆமாம் ஆமாம். மாதம் 3 கிலோ குறைக்கிறாருன்னா 10 மாதம் போவாருங்கிறத கண்டுபிடிச்சிடறோம். ஆமாம். ஒரு டவுட்டுக்கு கேட்குறேன். இப்போ ஒரு 5 மாதம் போயிட்டுருக்காரு. அப்போ அவருக்கு வந்து வேற ஊர் போக வேண்டிய மாதிரி ஒரு சூழல் வருது. ஓகே. அப்போ அவரால் ஜிம்முக்கு போக முடியாதுல்ல. அதை வந்து இந்த கண்டிஷனில் கொண்டு வர முடியுமா? 5 மாதத்தில் பிரேக் பண்ணணும். 5 மாதத்தில் பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். இந்த லூப் கண்டிப்பாக எத்தனை முறை ரன் ஆகிடும்? நீங்கள் சொன்ன மாதிரி 10 டைம்ஸ். ஆமாம். ஏன்னா 3 முறை குறைக்கிறோம் அப்படின்னா 60லேருந்து 90லேருந்து 60 ரீச் பண்ணுறதுக்கு 30 வேணும். அப்போ 30 அப்படின்னா 10 முறை இந்த கண்டிப்பாக இந்த லூப் ரன் ஆக போகுது. ஆமாம். எனக்கு 5 முறையிலே இதை நிறுத்த முடியுமா? இன்பிட்வீனில் எனக்கு லூப் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னா, இதில் ஏதாவது ஒரு லைனில் ஒரு இஃப் கண்டிஷனை போட்டுக்கிறேன். இந்த இடம் 10ல் நான் கொஞ்சம் அழிச்சிடுறேன். இந்த வரைக்கும் போட்டு இதெல்லாம் அழிச்சிட்டு அப்புறம் நான் சொல்லிடுவா இல்லை உங்களுக்கு. இப்போ நம்ம வெயிட் என்ன பண்ணுறோம்? வெயிட் மைனஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துறோம். மந்த் ஈக்குவல்ஸ் டு மந்த் ப்ளஸ் 1. மந்த் ஈக்குவல் டு மந்த் ப்ளஸ் 1. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம இந்த லூப்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட டவுட் என்னென்னா, மந்த் வந்து 5 ரீச் பண்ணும்போது நிறுத்திடுங்க அப்படின்னு நான் சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? மேலேயோ அது கீழேயோ. மேலே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? மந்த்லாம் இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கிடைக்கும்ல, ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் தானே. இப்போ நான் மேலேயே போட்டுக்கிறேன். இஃப் கண்டிஷன் ஒன்று போடுறேன். கண்டிஷன் என்னது? நம்ம எதிர்பார்க்குற கண்டிஷன் என்னது? இன்க்ரிமெண்ட் பண்ணுறது இப்போ மேலே எழுதணும். கரெக்ட். எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து நான் மேலே எழுதிக்கிட்டால் இன்னும் பெட்டர். இப்படி எழுதிக்கலாமே. மந்த்து ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கீழே இந்த லூப்போட எண்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன்? வெயிட்டை மைனஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளோவில் இருக்கட்டும். நடுவில் இருந்த எல்லா கண்டென்ட்டையும் நம்ம தூக்கியாச்சு. மந்த் ஒவ்வொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் மந்தோட வேல்யூ 1, ரெண்டாவது முறை 2, 3, 4, 5ன்னு வரும். 5ன்றது வந்ததுக்கப்புறமா எப்போ 5 ரீச் பண்ணுறீங்களோ, இஃப் இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம சொல்கிறோம், மந்த்து இஸ் ஈக்குவல் டு 5 பார்த்துட்டே இருங்க. 5 ரீச் ஆயிடுச்சுன்னா எனக்கு லூப் ரன் ஆக வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே பிரேக் அப்படின்னு கொடுத்துடலாம். பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லூப் ரன் ஆகிறது நின்றுட்டு அப்ரப்டாக வெளியே வந்துடும். பிரேக் வந்து மொத்த லூப்பையும் பிரேக் பண்ணிடும். மொத்த லூப்பையுமே பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இருக்கிற 6, 7, 8வது முறை ரன் ஆகிற ப்ரோக்ராம்லாம் ரன் ஆகாது. இப்போ 5வது மாதத்தில் இவரோட வெயிட் என்னென்னு அப்போ நான் தெரிஞ்சுக்கணுன்னா, 5வது மாதத்தில் இவரோட வெயிட்டை வந்து செக் பண்ணணும்னா, முன்னாடியே 5வது மாதத்தில் இப்போ இந்த வெயிட்டை வந்து கீழே கொடுத்துருக்கீங்க. 5வது மாதத்தை ரீச் பண்ண உடனே இஃப் கண்டிஷன் இதை பிரேக் பண்ணிடும். கண்டிப்பாக 5வது மாதத்தில் அவரோட வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு லூப்பை முடிச்சுட்டு வெளியே வருவீங்களா? லூப்பை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா எப்போ நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க? 5 மாதம் ஆனோடனே வெளியில் வந்திருப்போம். 5 மாதம் வந்ததுக்கப்புறம் வெளியே வந்திருப்போம். ஆனால் 5வது மாதத்துக்கான வெயிட் லாஸ் நம்மளுக்கு நடந்திருக்காது. ரீசன் வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரேக் பண்ணி வெளியே வந்துடுறீங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகினதுக்கப்புறம் அந்த மாதத்தில் நீங்கள் பிரேக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வேல்யூவை நீங்கள் மேலே யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, புரியுது. ஏன்னா நீங்கள் அந்த மாதத்துக்கான வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதனால் இந்த இடத்துல வெயிட் லாஸ் ஆகிருக்காது 5வது மாதத்துக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? இங்கே மந்த் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கீங்கல்ல, இதை கொடுக்கலன்னா என்ன இருக்கும்? இதை கொடுக்கலன்னா மந்த் வந்து லைன் நம்பர் 2ல் மந்தோட வேல்யூ 0ன்னு போட்டிருக்கீங்க. ஆமாம். அப்போ அந்த மந்த் இன்க்ரிமெண்ட்டே ஆகாது. ஆமாம். அந்த மந்த் இன்க்ரிமெண்ட்டே ஆகலைன்னா, ஆனால் லூப்புக்குள்ளே வரும். ஏன்னா வெயிட்டோட வேல்யூ கிரேட்டர் தேன் 60 தான், 90ங்கிறதுனால லூப்புக்குள்ளே வரும். கரெக்ட். ஆனால் இந்த இஃப்க்குள்ளே வரவே வராது. ஆமாம். ஏன்னா மந்தோட வேல்யூ எப்பவுமே 0வாக இருக்கும். கரெக்ட். அப்போ லூப்புக்கு வெளியில் முன்னாடி நம்ம பிரிண்ட் பண்ணோம், மந்த்தை பிரிண்ட் பண்ணல, வெயிட்டை தான் பிரிண்ட் பண்ணோமா? ஆமாம். அப்போ லூப்புக்கு வெளியில் அப்போ மந்த் வந்து 0வாகவே இருக்கும். சுருக்கமாக இந்த லூப்புக்கு இந்த இஃப்க்குள்ளே வரவே வராது. என்ன அமைச்சர் அல்லவா, கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். அப்போ கடைசி வரைக்கும் அந்த லூப் வந்து பிரேக் ஆகாது. எப்போ பிரேக் ஆகும்னா கண்டிஷன் ஆஸ் பர் வெயிட் வந்து எப்போ 60 ரீச் பண்ணதோ அப்போ தான் அது வந்து ஸ்டாப் ஆகும். அதர்வைஸ் இந்த மந்த் வந்து ஈக்குவல் டு 5ஆக இருந்தால் பிரேக் ஆகுன்னு சொல்லியிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. இப்போ அடுத்த கொஸ்டின் இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இந்த வெயிட்டை நம்ம ஒரு 3 ப்ளஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ் பண்ணிகிட்டே போகிறோம். மைனஸ் தான் பண்ணணுமா? கரெக்ட், மைனஸ் தான் பண்ணணும். இதை நான் இந்த வெயிட் மைனஸ் ஈக்குவல் டு 3 இருக்கு இல்லையா, இந்த லைனை கட் பண்ணிடுறேன். ஓகே. அப்போ என்ன ஆகும்? இப்போ வெயிட்டோட வேல்யூ 90 லைன் நம்பர் 1ல். ஆமாம். மந்தோட வேல்யூ 0, 90 கிரேட்டர் தேன் 60. இந்த இஃப்க்குள்ளே போகாது, ஏன்னா மந்த் ப்ளஸ் எழுதலை. கிரேட்டர் தேன் 60. ஆமாம், அது ட்ரூ உள்ளே வரும்.
இந்த இஃப்க்குள்ளே போகாது. ஆமாம். இப்போ திரும்ப இஃப்க்கு வெளியில் வந்துடும். திரும்ப லூப்புங்கிறதுனால வயல்னு எழுதுனா மேலே போகும்னு சொன்னீங்க. ஆமாம். அதனால் மேலே போகும். திரும்ப வெயிட்டோட வேல்யூ அப்போ 90ஆகவே தான் இருக்கும். ஆமாம். அப்போ திரும்ப உள்ளே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப உள்ளே வரும். அப்போ இந்த லூப் வந்து நிற்கவே நிற்காது. சபாஸ் மாமா சபா. ஏன்னா நான் வெயிட்டை எங்கேயுமே மைனஸ் பண்ணவே இல்லை. இப்போ வெயிட் கடைசி வரைக்கும் என்னவாகவே இருக்கும், 19 இருக்கும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸே ஆகாமல் இன்ஃபினிட்டி லூப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கும். இது பிரேக்கே ஆகாமல் ரன் ஆகிட்டு இருக்கும். இன்ஃபினிட்டினா லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இப்போ ஒருவேளை மறந்து போய் நம்ம இந்த வெயிட் மைனஸ் ஈக்குவல்ஸ் டு 3 கொடுத்தீங்கல்ல, அப்போ அதை லூப்புக்கு வெளியில் எழுதிருந்தாலும் அப்போ இன்ஃபினிட்டிவாக தான் ரன் ஆகும். கரெக்ட். வெயிட் மைனஸ் ஈக்குவல் டு 3 கொடுக்குறேன். லூப்புக்கு வெளியில் எழுதினாலும் லூப்புக்கு வெளியே நாங்கள் எழுதியிருக்கேன். இப்போ என்ன ஆகும், அதே தானே வெயிட் வந்து இதுக்குள்ளே ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும். தெரியல, கொஞ்சம் மேலே எழுதுறீங்களா? இப்போ இந்த லூப் இங்கே முடியுது. இது முடிஞ்ச அடுத்த லைனில் போயிட்டு நான் வெயிட்டை வந்து இது பண்ணுறேன், மைனஸ் ஈக்குவல் டு 3 கொடுக்குறேன். வெயிட்டோட வேல்யூ 90. அப்போ லூப் ரன் ஆகிட்டே தானே இருக்கும். இது நீங்கள் வெளியே கொடுக்குறது வந்து யூஸ்லெஸ் தானே, அன்ரீச்சபிள் கோடாகவே இருக்கும். ரீசன் இதை விட்டு வெளியே வந்திருக்காது கோட் ஜாவாஸ்கிரிப்ட். இது மாதிரி ஏதாவது டாஸ்க் இருந்தாலும் கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஏதாவது இப்போ லூப்புங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டது, ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த பண்ணுறோன்னா அதை ஒரு பிளாக்கில் வச்சு கண்டிஷனை நம்ம கொடுத்துடணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது உள்ள இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொன்னீங்க. ஆமாம், அது நடக்கும். அந்த கண்டிஷன் அதாவது அந்த வயலுக்குள்ளே ப்ராக்கெட்ஸில் கொடுக்குறது தான் கண்டிஷன். ஆமாம், கரெக்ட். அதுதான் கண்டிஷன். இதுதான் கண்டிஷன். அதான் கண்டிஷன். அது தப்பாக இருந்துச்சுன்னா ரன் ஆகாது. அது கரெக்டாக இருந்ததுன்னா ரன் ஆகும். இதில் ஏதாவது டாஸ்க் ஏதாவது கொடுக்குறீங்க? ஏடிஎம் இருக்குது. ஏடிஎம் பின் நம்பர் எத்தனை முறை நீங்கள் முயற்சி பண்ணலாம்? 3 தடவை. அப்போ 3 தடவை வரைக்கும் முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு லூப் எழுதுங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் அதை வந்து கரெக்டான பின் நம்பர் போடல அப்படின்னா லூப்பு வந்து நீங்கள் இதுக்கப்புறமா ஏடிஎம்மில் பின் நம்பர்ஸ் போட முடியாது, பிளாக் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணலாம். இப்போ அது மாதிரி மொபைல் பாஸ்வேர்ட் பேட்டர்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொபைல் பாஸ்வேர்ட் பேட்டர்னையும் இதே மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் பேட்டர்ன் கொடுத்துட்டு அதை ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இதே போல் எனக்கு வந்து இப்படி பிரிண்ட் பண்ணணும், 1 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறது. இப்போ ஒன்றா இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 1 1 நீங்கள் எழுதிருக்கிற இந்த ப்ரோக்ராம்லேயே எழுதிடலாம். கரெக்டாக எழுதிடலாம். இந்த 1 2 3 4 5ங்கிறது மந்த்தை உள்ள லூப்புக்குள்ளே பிரிண்ட் பண்ணாலே 1 2 3 4 5 வந்துடும். 1 2 3 4 5 வந்துடும். கரெக்ட். இதுக்குள்ளேயே நீங்கள் வெளியே வந்து கவுண்ட்னு ஒன்று வச்சுக்கலாம். மந்த்தை பிரிண்ட் சரி மந்த்தனே பிரிண்ட் பண்ணி மந்த்தை ப்ளஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா மந்த்தை பிரிண்ட் பண்ணாலே 1 2 3 4 5 வந்துடும். ஓகே, சூப்பர். நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அதில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர் அவங்க அப்பாவோ அம்மாவோ டெய்லி ₹1 கொடுத்துட்ருக்காங்க. இனிஷியலாக அவங்க ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க, ஒரு பேக்னு வச்சுக்கலாமா. அந்த பேக்கில் இனிஷியலாக எந்த வேல்யூவும் இருக்காது, ₹0 தான் இருக்கும். Day 1 அவங்க பேரண்ட்ஸ் ₹1 கொடுக்குறாங்க. அதை அந்த பேக்கில் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஆல்ரெடி பேக்கில் ஒன்றுமே இல்லை, இப்போ +1 கொடுக்குறாங்க. இப்போ பேக்கில் நேமான ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். கரெக்ட். என்னோட பழக்கத்தினால அதை நான் கேபிட்டல் லெட்டரில் எழுதிடுறேன். ஆனால் வேரியபிளாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த B ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கிறது பெட்டர். இங்கே நீங்கள் B அப்படின்றத ஸ்மால் லெட்டர்லேயே கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் அந்த பேரண்ட்ஸ் இன்னும் ஒரு ₹1 தராங்க. அதே மாதிரி பேக் ஈக்குவல் டு பேக் +1 அப்படின்னு கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு 30 நாளைக்கு கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா 30வது நாள் அந்த குழந்தைகிட்ட எவ்வளோ வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு பார்க்குற ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க. இதுலேயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். அதே பேரண்ட் முதல் நாள் ₹1 தராங்க, 2வது நாள் ₹2 தராங்க, 3வது நாள் ₹3 தராங்க. அப்போ இப்படியே ஆட் பண்ணால் 30வது நாள் அந்த குழந்தைகிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்ற இந்த ப்ரோக்ராமையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணுறது மூலயமா நீங்கள் லூப்பிங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். லூப்பிங் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய ரிப்பீட்டட் வேலையை ஆட்டோமேட் பண்ணுறது தான். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இது வைல் லூப். இதே மாதிரி இன்னும் இந்த லூப்பிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விஷயம் முக்கியங்க. லூப்பில் இனிஷியல் வேல்யூன்னு அப்படின்னு ஒன்று முக்கியம். லெட் I ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஐயோட வேல்யூ 1. வைல் I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். I ++. மொத்தம் 3 விஷயம் இங்கே எழுதியிருக்கேன். முதல் லைன் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இனிஷியலைசேஷன், அதாவது இனிஷியல் வேல்யூ அப்படின்றது ஒரு லூப்புக்கு முதல்ல ரொம்ப முக்கியம். அதாவது ரிப்பீட்டடாக ஓட போகிறேன், நான் எங்கேருந்து ஓட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இருக்கணும் இல்லையா. அப்போ நான் ஓட்டத்தை 1ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் அப்படியே ஓடிட்டே இருக்கேன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நிறுத்தணும்ல, அதுதான்
கண்டிஷன். அந்த கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இருக்கோ அது வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். கண்டிஷன் ஒரு கட்டத்தில் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா நான் என் ஓட்டத்தை நிறுத்திடுவேன். அப்போ நான் இங்கேருந்து ஓடிட்டே இருக்கேன்ல, அப்படி ஓடும் போது நான் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன்னா, ரெண்டு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன்னா அப்படின்றத பொறுத்து இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா டிக்ரிமெண்ட் பண்ணணுமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறேன் அப்படின்னா கிளாம்பாக்கம் டு தாம்பரம் ஒரே ஸ்டாப்பிங்லேயும் போகலாம், பாயிண்ட் டு பாயிண்ட். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லையும் நின்றும் போகலாம். மறுபடியும் தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கம் வரேன், அப்போ ஒவ்வொரு ஸ்டாப்பிங்காக மைனஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி 3 விஷயம் முக்கியம். ஒன்று இனிஷியல் வேல்யூ, இன்னொன்று கண்டிஷன், இன்னொன்று இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், எனி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். டிவிஷன், இனிஷியல் வேல்யூ, கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட்டுங்கிறது ஒருவேளை பெரிய நம்பர் கொடுத்தா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணும்ல, அதில் வெயிட் வந்து குறையணும். ஆமாம். இப்போ ஒருத்தர் வந்து 30 கிலோ தான் இருக்கார், அவர் 50 கிலோ ரீச் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு போகிறாருன்னா அப்போ அந்த இடத்துல வெயிட்டை அவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இன்க்ரிமெண்ட்டும் ஆக வேண்டியிருக்கலாம், டிக்ரிமெண்ட்டும் ஆக வேண்டியிருக்கலாம். ஒரு சந்தேகம் எனக்கு, இந்த 3மே கம்பல்சரியா? இப்போ நம்ம முதல் எக்ஸாம்பிளில் இந்த இடத்துல கண்டிஷனில் நான் வந்து எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக ட்ரூனே கொடுத்துருக்கேன். அப்போ இப்படியும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். அப்போ ட்ரூன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்க போகுது. இது இல்லாமல் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், இது இல்லாமல் இருக்கலாமா, இது இல்லை 3மே இல்லாமல் இருக்கலாமா, நான் டேரெக்டாக வெறும் ட்ரூ மட்டும் கொடுத்துக்கலாமா, கொடுத்து ரன் பண்ணலாம். இன்ஃபினிட்டி லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். இல்லை அப்படி கேட்கல. இப்போ மேலே லெட் i ஈக்குவல்ஸ் டு 1ங்கிறத நான் கொடுக்கலன்னா இந்த ப்ரோக்ராமில் எரர் காட்டுமா? ஆமாம், ஐன்றதை கிரியேட் பண்ணாமல் ஐ மட்டும் யூஸ் பண்ண முடியுமா? இப்போ லெட் ஐன்னு மட்டும் கொடுத்துட்டேன், அதுக்கு வேல்யூ எதுவும் கொடுக்கலன்னா ஏதாவது வேல்யூ எடுத்துக்குமா அதுவாகவே? இனிஷியலாக எதுவுமே வேல்யூ எடுத்துக்காது, அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆகிடும். வேல்யூ நீங்கள் டிக்ளேர் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வேல்யூ எதுவும் அசைன் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது அன்டிஃபைன். ஏதாவது நம்பர் இருந்தால் தான் அதுக்கு மேலே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் கம்பேர் பண்ணுறதெல்லாம் நடக்க முடியும். இந்த பக்கம் இருக்கிறது அன்டிஃபைன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வந்தால் ட்ரூவா ஃபால்ஸ், அப்போ இந்த லூப் ரன் ஆகாது. வேலை டவுட் ஈக்குவல் டு 1 வச்சு